ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மூத்த தலைவரான அண்ணன் மாநில பொதுச் செயலாளர் கர்ணன் அவர்களே, அண்ணன் ஸ்ரீவைகுண்டம் சுரேஷ் தேவர் அவர்களே, அண்ணன் திண்டுக்கல் ஜெயராமன் அவர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் எனது சொந்த பந்தங்களாகிய அக்கா, தங்கை, ஆத்தா அனைவருக்கும், என் அன்பு தம்பிகளாகிய இளைஞர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. சுதந்திர இந்தியாவிற்கு முன்பே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் தொடங்கப்பட்டது. தென் தமிழகத்தில் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களால் வளர்க்கப்பட்ட, மூக்கியா தேவர் அவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சி இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினை ஒரு சாதி கட்சியாக புரிதல் இல்லாதவர்கள் பார்க்கின்றனர். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சாதி கட்சி அல்ல, அது அனைத்து மக்களுக்குமான கட்சி, அது தேசிய கட்சி என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினை ஒரு சாதி கட்சி போன்ற ஒரு பொய்யான தோற்றத்தை மக்களிடம் கொண்டு சென்றிருக்கிறார்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா, மூக்கியா தேவர் ஐயா இருந்த காலத்தில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் அனைத்து சமுதாய மக்களும் பயணித்தார்கள் என்பதை யாராலும் மறுக்கவும் மறைக்கவும் முடியாது. அதற்கு சான்றாக அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் முதலத்தூர் எம்எல்ஏ தோப்படைப்பட்டி பெருமாள் குடும்பர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். பாப்பனம் மொட்டைய குடும்பர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் எம்எல்ஏவாக. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில தலைவராக ஐயா குருசாமி பிள்ளை இருந்திருக்கிறார்கள். கமிதி துணை சேர்மனாக டி புனவாசலை சேர்ந்த, புனவாசல கிராமத்தை சேர்ந்த ஐயா முத்துவேலா கோனார் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் போன்ற எண்ணற்ற ஜாதி மதமின்றி பயணித்த கட்சி தான் இந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. அன்றைய காலகட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மீது மனித தெய்வம் ஐயா முத்துராமலிங்க தேவர் மீதும் சாதி சாயத்தை பூசினார்கள். எந்த ஒரு அரசியல் நாகரிகமும் இல்லாமல் பேசும் அரசியல்வாதிகளின் பேச்சை காது கொடுத்தும் கேட்காமல் இங்கிருந்த மக்கள் ஜாதி மத பேதமின்றி ஐயாவுக்கு ஓட்டளித்து எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் தேர்ந்தெடுத்து மாற்று கட்சியினரின் முகத்தில் கரியை பூசினார்கள். மக்கள் அன்றைய காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்த அரசியல்வாதிகள் சண்டையை, கட்சி சண்டையை சாதி சண்டையாக மாற்றிவிட்டு ஆதாயம் அடைந்தார்கள். இன்றைய இளைஞர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அரசியல் விழிப்புணர்வு அடைய வேண்டும். இன்று கட்சி தொடங்கியவன் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறான். ஆனால் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்தே எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் மக்கள் ஒன்றே தனது தலையாய கடமை என்று நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் இந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. எந்த ஒரு சமுதாயத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல நாங்கள் என்பதற்கு சான்றுதான் இந்த மக்கள் கூட்டம். இந்த கூட்டத்தில் அனைத்து சாதி இளைஞர்களும் அனைத்து சாதி மக்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எங்கோ ஒரு சில விசமிகளால் தூண்டிவிடப்பட்டுக் கொண்டிருக்கும் சாதி மோதலை இன்றைய அனைத்து சமுதாய இளைஞர்களும் இளைஞர்களும் கருத்தில் வாயிலாக முறியடிக்க வேண்டும். நேதாஜி மீதும் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் மீதும் பற்றுள்ள இளைஞர்கள், பெரியோர்கள், சிறியவர்கள் என அனைத்து ஜாதி மதங்களிலும் இருக்கிறார்கள் என்பதை நான் என் வாழ்க்கை நடைமுறையில் கண்டவை. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தமிழ்நாட்டு தேவர் கட்சி என்றால் காமராஜர் இருந்த கட்சி நாடார் கட்சியா? அறிஞர் அண்ணா இருந்த கட்சி முதலியார் கட்சியா? அல்லது கலைஞர் கருணாநிதி இருந்ததால் இசைவேளாளர் கட்சியா? இப்போது அண்ணாமலை பாஜகவில் இருப்பது கவுண்டர் கட்சியா? நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சைமன் என்கிற சீமான் இருப்பதால்
கிறிஸ்தவர் நலர் கட்சியா? இன்று ஆரம்பித்த ஜோசப் விஜய் ஆரம்பித்துள்ள கட்சி கிறிஸ்தவ கட்சியா? சுதந்திர வெறி கொண்டு ஆங்கிலேயரை விரட்டி அடிக்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அகில இந்திய பார்ப்பன கட்சி தென் தமிழகத்தில் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களால் வளர்க்கப்பட்ட கட்சி, மூக்கியா தேவர் அவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சி, ஒட்டுமொத்த இந்தியா சுதந்திரத்துக்கு வேண்டும் என்ற காரணத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி சாதி கட்சி. அவங்களுக்கு தியாக உள்ளத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, மனச்சாட்சி இல்லாத மனித ஜென்மங்கள் சாதி என்பார்கள், சாதி கட்சி என்பார்கள். ஆகவே இது தேசிய கட்சி, இது தேசம் காக்க பிறந்த கட்சி. இந்த கட்சியை சாதி மத பேதமின்றி அனைத்து மக்களும், மாணவர்களும், இளைஞர்களும் புரிந்து கொண்டு நட்புறவுடன் செயல்பட வேண்டும் என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மக்களுக்கான விடியல் மட்டும்தான் அகில இந்திய பார்ப்பன கட்சியின் வெற்றி இலக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்